Hello guys, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குள்ள நியூ ஒரு அவுட்லெட் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த அவுட்லெட்டை விசிட் பண்ணி உள்ள சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த அவுட்லெட் என்ன நேம் பாத்தீங்கன்னா மகாராணி கற்பட்டி காம்பி. இது கரெக்டா எங்க லொகேட்டா இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹைப்பர் சிக்னல்ல இருந்து இந்த சைடு வந்தானா சரணாவதி ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் லொகேட்டா இருக்கு. இப்போ வாங்க ஷாப்புக்குள்ள போயிட்டு அவங்க என்னென்ன டிஷ் வச்சிருக்காங்க, அவங்க என்ன யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே ஷாப்புக்குள்ள போய் எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைலா கேட்கலாம். இப்போ வாங்க ஷாப்புக்குள்ள போலாம். ப்ரோ தான் ஷாப் ஓனர். ஹலோ ப்ரோ, நம்ம ஷாப்ல என்னென்ன சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஷாப்ல வந்து இது மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா இதுல இம்பார்ட்டண்டா நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா கருப்பட்டி காஃபி கருப்பட்டி டீ தான். ஆக்சுவலா கருப்பட்டி காஃபி கருப்பட்டி டீ அப்படிங்கும் போது வந்து ஹாட் வாட்டர்லாம் எல்லாருமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா பால்ல கருப்பட்டியை ஊத்தணும் அப்படின்னா அது தெரிஞ்சிடும். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம கரெக்டான ரேஷியோல பால் கருப்பட்டி அதுக்கப்புறம் டிகாக்ஷன் எல்லாமே போட்டு கொடுக்கறதுனால ஸோ அதோட ஃபிளேவரும் வந்து நல்லா வந்துடும், நம்மளுக்கு பாலும் தெரியாது. ஸோ நம்மளுக்கு நல்லா கட்டியா வச்சு நம்ம கருப்பட்டியோட ஃபிளேவர் எல்லாத்தையுமே நம்ம இன்டெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஷாப்ல கருப்பட்டி காபி மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோமா இல்ல வேற என்னன்னா? இல்ல, ஆக்சுவலா நம்ம கிட்ட வந்து வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ காலையில வந்து வாக்கிங் ரன்னிங்லாம் போயிட்டு வர்ற பீப்புளுக்காக வந்து வெல்னஸ் டீ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ வெல்னஸ் டீலேயே வந்து நம்ம கிட்ட ஒரு 10-12 வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ ஆவாரம்பூ டீ, ப்ளூ டீ, வெந்தயம் டீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு 12 வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு மேஜரா நம்ம எடுத்துக்கிறது வந்து இந்த வாக்கிங் இவங்கெல்லாம் போறவங்க அவங்கெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஏர்லி மார்னிங் அந்த பீப்புள்லாம் வந்து எடுப்பாங்க. ஷாப்ல டீ காஃபி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, வேற என்னலாம் இருக்கு? இல்ல, ஆக்சுவலா நம்ம கிட்ட டீ காஃபி அப்படிங்கிறது மெயின். பட் மோரோவர் இப்போ வந்து சம்மர் சீசன் இல்லையா, அதனால நம்ம வந்து ஜூஸ் வெரைட்டிஸ் போறோம், ஷேக்ஸ் போறோம். ஷேக்ஸ்ல ஒரு 6 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஜூஸ்ல வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்து ஜூஸ் வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ்ஷா தான் எல்லாமே வந்து அன்னன்னைக்கே வாங்கி அன்னன்னைக்கே கொடுக்குற மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். மோரோவர் இதுல பார்த்தோம் அப்படின்னா எங்க சைட்ல வந்து லைவ் ஸ்நாக்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இதுல லைவ் ஸ்நாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. யாருக்கிட்டையும் நாங்க வாங்கி எதுவுமே சேல் பண்றதே கிடையாது. நாங்களே பண்ணி அன்னைக்கு மார்னிங் வந்து நாங்க ரெடி பண்ண ஆரம்பிப்போம், ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் போட ஆரம்பிச்சோம். ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா நீங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வர்றது மேக்சிமம் வந்து ஃபேமிலிஸா தான் வராங்க. ஸோ ஃபேமிலிஸா வரும்போது வந்து கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ கிட்ஸ் இருக்கும்போது வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா போக வேண்டியது இருக்கும். இப்போ ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு முன்னாடி உள்ளது எப்போ உள்ளதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு இப்போ டெய்லி பேசிஸ்ல வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நம்பி கொடுக்கலாம். ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் வெரைட்டிஸ் ரொம்ப இது பண்ணுவாங்க. ஸோ அதுலலாம் இப்போ சிக்கன் அப்படிங்கும் போது ஒரு நாள் வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் பண்ணாலே அது ப்ராப்ளம். ஸோ நம்ம அன்னைக்குள்ளதான் அன்னைக்கே கொடுக்குறோம் அப்படின்னா அன்னைக்கு கொடுக்கறனால எங்களுக்கு கொஞ்சம் இது நல்லா மூவ் ஆகி போய்கிட்டு இருக்குது. இவங்க ஷாப்ல வந்து நானும் நோட் பண்ணி பார்த்தேன், இவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. அன்னைக்கு வாங்கி ஃப்ரெஷ்ஷா தான் இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஷாப்ல யூனிக்கான பண்ணி கொடுக்கறதுனா அந்த மாதிரி டிஷ்லாம் என்ன இருக்கு? ஆக்சுவலா வந்து நம்ம ஷாப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைட் ஐஸ்கிரீம் இப்போ தூத்துக்குடியில வந்து மெஜாரிட்டி கேள்விப்பட்டது இல்ல. ஃப்ரைட் ஐஸ்கிரீம் நம்ம தூத்துக்குடியில இருக்குட்டு நம்ம ஷாப்ல பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, அது வந்து நம்ம ஃப்ரைட் ஐஸ்கிரீம் பண்ணிட்டு இருக்கோம். 2 ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ்ல பண்றோம். ஒன்னு வந்து வெண்ணிலா, இன்னொன்னு வந்து பட்டர் ஸ்காட்ச். இந்த 2 இதுலயுமே வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீம் பண்ணிட்டு இருக்கோம் வித் டாப்பிங்ஸ். ஸோ இது போக வந்து சிக்கன் எக் பாம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்றோம். இதுல சிக்கன் எக் பாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இப்போ ஒரு சிக்கன் ஒரு எக், ஒரு ஃபுல் எக்கை எடுத்து ஃபுல்லா சிக்கன் ஸ்டஃப் பண்ணி அதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம். இது ஒண்ணு. இது போக பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் சீஸ் டோனட்னு ஒண்ணு பண்றோம். டோனட் அப்படிங்கும் போது வந்து இது பன்னு கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் சீஸ் இதை வச்சு சிக்கன் சீஸ் சிக்கன் ரிலேட்டடா இருக்கிற அந்த பொட்டேட்டோஸ் இதெல்லாம் போட்டு மேக்சிமம் இருக்கிறது நம்மளுக்கு சிக்கனும் சீஸ் தான். ஸோ அது வச்சு நம்ம டோனட் ஷேப்ல வந்து போடுறோம், மினி டோனட்டா அப்படி சொல்லி போடுறோம். ஸோ இந்த 3 வெரைட்டிஸ் வந்து நாங்க டிஃப்ரெண்டா இருக்கணும், யாரும் பண்ணதா இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே நாங்க தான் பண்றோம் அப்படிங்கும் போது வந்து எல்லாமே எங்களோட திங்கிங் தான், யாருக்கிட்டையும் வாங்கி பண்ண போறதில்ல. ஸோ நாங்களே பண்றோம் அப்படிங்கும் போது இது எங்களோட திங்கிங் ப்ராசஸ்ல நாங்க பண்றோம் இந்த ஒரு 3 விஷயம். சரி, ஓகே ப்ரோ. இப்போ வேற நம்ம ஷாப்ல என்னெல்லாம் இருக்கு, டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு? கண்டிப்பா பிரதர், நான் எடுத்து வைக்கிறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உங்க ஷாப்ல உள்ள யூனிக்கான டிஷஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட உள்ள அந்த ஃப்ரைட் ஐஸ்கிரீம் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஐஸ்கிரீம் உள்ள வச்சு வெளியில ஃப்ரைடு பண்ணி வச்சிருக்காங்க போல. டேஸ்ட் வைஸ் வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கு. என்ன ட்ரை பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இவங்களோட சிக்கன் பாப்கார்ன். இவங்க சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரெஷ்ஷான சிக்கன் போட்டு டேஸ்ட் சாப்பிட போதே தெரியுது அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. நெக்ஸ்ட் இவங்ககிட்ட வாங்கியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் கறி வடை. பார்க்க பருப்போட மாதிரி இருக்கு, உள்ள சிக்கன் ஸ்டஃபிங்ஸ் தான் இருக்கு.
இதுக்கு மேல ஏதோ டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, அது ஒரு ஃப்ளேவர் தனியா தெரியுது. நெக்ஸ்ட் இவங்ககிட்ட இது வாங்கி என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, கேரட் வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு பணியாரம் பண்ணியிருக்காங்க. கார பணியாரம்னு சொன்னாங்க. இதை கார பணியாரம் இதோட டேஸ்ட் ஓகேவா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இவங்க ஷாப்ல உள்ள மெனுவெல்லாம் பாருங்க. மெனு எல்லாமே ரேட் அஃபோர்டபுளா இருக்கு. ஸ்டார்டிங் இவங்ககிட்ட வந்து 15 rupeesல இருந்து இவங்க மெனு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஹையர் எண்ட் பாத்தீங்கன்னா கருப்பட்டி அல்வா அதெல்லாம் கிலோ வந்து 600 இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வேற எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாச்சு, டேஸ்ட் வைஸ் எல்லாமே இல்ல, எல்லாமே சூப்பரா இருக்கு. உங்க ஷாப் கரெக்ட் எங்க லொக்கேட் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹைப்பர் பக்கத்துல உள்ள சரவணாவதி ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. அப்படிங்கிற உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூவை சொல்லுங்க. எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாத்துலயும் டேஸ்ட் வைஸ் சூப்பரா தான் இருக்கு. குறை சொல்ற மாதிரி அது ஒண்ணும் இல்ல. அந்த வாழைப்பழம் பணியாரம் அதெல்லாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. வேற அந்த டீ சொன்னீங்களா, அந்த டீ எல்லாம் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இவங்க என்ன வாங்கியிருக்கோம் பாத்தீங்கன்னா வாழைப்பழம் பணியாரம் வாங்கியிருக்கோம். இதுல ஆயில் அந்த அளவுக்கு இல்ல, எல்லாம் கிட்ஸ் எல்லாம் பெரிய ஆளுக்கு எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷாப்பை பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு வந்து 4 to 7 வந்து பெரிய க்ரௌட் வரும். இந்த 4 to 7 பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க வந்து ஸ்நாக்ஸை பேஸ் பண்ணி தான் வருவாங்க. ஸோ ஒரு டீ அதோட சேர்ந்து ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற பேஸ் பண்ணி வருவாங்க. நம்மளோட பிராண்ட் வைஸ் நம்ம பண்ணுறது வந்து குழி பணியாரத்தில் ஒரு 2 வெரைட்டி பண்ணுவோம். ஃப்ரூட் ஃப்ளேவர் ஒன்று பண்ணுவோம், இன்னொன்று நார்மலாக ஒரு கேரட் வெஜிடபிள் ஃப்ளேவரில் காளான் குழி பணியாரம், கேரட் குழி பணியாரம் அந்த மாதிரி பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து 4 to 7 வந்து போயிடும். ஸோ நீங்கள் ஒரு 8க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வர்றவங்க எல்லாருமே வந்து வெறும் டீ இல்லை அப்படின்னா வந்து மொஜிட்டோ, ஜூஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் நிறைய விரும்புவாங்க. ஸோ நம்மளோட ஸ்நாக்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 to 7 வந்து மேக்ஸிமம் நமக்கு ஆடியாயிடும். நம்ம அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த டைம்லேயே வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு போயிடும் மேக்ஸிமம். அதையும் தாண்டி வர்றவங்கலாம் வந்து கொஞ்சம் லேட் நைட்டாக சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10, 10:30 இந்த மாதிரிலாம் வர்றவங்களுக்கு வந்து கேட்கும்போது கேட்க நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி அப்படியே பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுறோம். ஓகே, ஷாப் டைமிங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காலையில் ஒரு 5 o'clockலாம் ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ 5 o'clock ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து நைட்டு பார்த்தோம் அப்படின்னா 10:30 வரைக்கும் போவோம். ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து வீக் டேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10:30 வரைக்கும் இருக்கும். இப்போ வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேலாம் நல்ல கூட்டம் வரும். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த கஸ்டமர்ஸ் வர நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது கிடையாது யாருக்கிட்டையும். ஸோ வர்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எங்களால் முடிஞ்ச லெவலுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை வச்சு நாங்கள் எப்படியும் போட்டு கொடுத்து இது வரைக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேலும் அப்படி தான் பண்ணுவோம். நம்மளுக்கு ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் சிக்னல், அந்த சிக்னல்லேருந்து எட்டயபுரம் போகிற ரோடு அந்த சைடு திரும்பணும் அப்படின்னா ஹாங்காங் பிளாஸா, சரவணாதி ஹோட்டலு, அதுக்கப்புறம் சாம்சங் ஷோரூம்லாம் இருக்கும். ஸோ அதுலேயே மெயின்லேயே வந்து இருக்குது நம்ம காஃபி ஷாப்பு. நம்மளுக்கு வந்து எல்லாமே பட்ஜெட் வைஸ் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே லீஸ்ட் ப்ரைஸ் ஒரு 20ல இருந்து தான். இப்போ ஃபேமிலி வைஸ் வராங்கன்னு வச்சோம், ஒரு ஃபேமிலி வந்து ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 1/2 hourல அவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரைஸே வந்து ஒரு 100க்குள்ளே தான் வரும். ஸோ அவங்க ஒரு 3-4 வெரைட்டி சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியும் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 100 தான் வரும். ஃப்ரைட் ஐஸ்கிரீமோ இல்லைனா எக் பாம் இதெல்லாம் போனோம் மட்டும்தான் தான் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதர்வைஸ் இந்த 20 பேஸ் பண்ணியே தான் போகும். ஸோ ஃபேமிலிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகும்போது அவங்க கேட்குற ஒரே கொஸ்டின், இவ்வளோ சாப்பிட்ருக்கோம் எங்களுக்கு ப்ரைஸ் இவ்வளோ தான் வந்துச்சா, ஸோ 75 தான் வந்துச்சா, 80 தான் வந்துச்சா, 100 தான் வந்துச்சா அப்படின்னு சொல்லி. அட் த சேம் டைம் நாங்கள் குவாலிட்டியில எந்த ஒரு குறையும் வச்சது கிடையாது. எல்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ.